சனிப்பெயர்ச்சி 2025 சனியின் பிடியிலிருந்து விலகும் ராசிகள் என்னென்ன தெரியுமா? சூப்பரான மாற்றம் நடக்க போகுது. சனிப்பெயர்ச்சி ஏற்படுத்த உள்ள தாக்கத்தை தெரிஞ்சுக்க 12 ராசிகளும் மிகுந்த எதிர்பார்ப்புல இருப்பாங்க. இந்த ஆண்டு நடைபெற இருக்க கிரக பெயர்ச்சிகள்ல சனிப்பெயர்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நிலையில சனியோட பிடியில இருந்து கடகம், விருச்சிகம், மகர ராசிகள் விடுதலையும் பெறுது. இதனால என்னென்ன பலன்கள் தெரியுமா? சனி பெயர்ச்சி கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு ஜூன் மாசம் வரைக்கும் மீன ராசியில இருக்க போறாரு. பொதுவா ஒரு ராசியில அதிக காலம் இருக்கிறது சனிதான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னே சொல்லலாம். நீதி, நேர்மை, தர்மம் இது எல்லாத்துக்கும் உதாரணமான கிரகம் அப்படின்றதுனால நல்லது கெட்டது ரெண்டுத்தோட தாக்கமும் அதிக அளவு இருக்கும். அதனால மக்கள் சனி பயிற்சியை அதிக அளவு உற்று கவனிப்பாங்க. சனியோட இந்த பயிற்சி 12 ராசிகள்லையும் ஒவ்வொரு மாதிரியான தாக்கத்தையும் ஏற்படுத்தும். சனியால பாதிப்பு உள்ளது போல சில நன்மைகளும் இருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சனி பயிற்சியின் போது கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் இந்த 6 ராசிகளும் அதிக அளவு பிரச்சனையில சிக்கினாங்க. இந்த நிலையில வர சனி பயிற்சியின் மூலமா இதுல 3 ராசிகள் நிம்மதியை பெற போறாங்க. கடகம், விருச்சிகம், மகரம் இந்த 3 ராசிகள் தான் சனி பயிற்சியில இருந்து விடுதலை பெற போறாங்க. கடக ராசிக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல அஷ்ட சனியா இருந்துகிட்டு ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்துட்டு வராது. கடந்த 5 ஆண்டுகளாகவே ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த காலத்துல அஷ்டம சனி விலகி அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. வீட்டுல மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்புகளும் கிடைக்கும். ஆன்மீக பயணம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் நடைபெறாத காரியங்கள் எல்லாமே நடக்கும். உங்களோட ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேறும். திருமண தடைகள் நீங்கி திருமணமாகாம கஷ்டப்படுறவங்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகம், தொழில எதிர்பாராத மாற்றத்தால பொருளாதாரத்துல உயர்வும் கிடைக்கும். இந்த காலத்துல சுப செலவுகளும் அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்கு சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம் சனியா இருந்து பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தாரு. கடந்த 15 ஆண்டுகளாவே விருச்சிக ராசி ஏராளமான பிரச்சனைகளை அனுபவிச்சாங்க. இப்போ அர்த்தாஷ்டம் சனி விலகிறதுனால பாக்கியம் கிடைக்க போகுது. மனசுல நிம்மதி, மகிழ்ச்சி இது எல்லாமே அதிகரிக்கும். சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு வர்றதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். குரு பகவானோட நிலையும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. உத்தியோகம், தொழில முன்னேற்றமும் இருக்கும். குழந்தைகளோட கல்வி சிறப்பா இருக்கும். திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மகர ராசிக்கு இத்தனை நாட்கள் சனி பகவான் 2ஆம் இடத்துல பாத சனியா சஞ்சாரம் செஞ்சு ஏராளமான இன்னல்களை கொடுத்து வந்தாரு. இப்போ பாத சனி விலகிறதோட 7.5 சனியும் நிறைவடைய போகுது. இதனால இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்களும் விலகும். அடுத்த 5 ஆண்டுகள் ரொம்பவும் சிறப்பாகவும் இருக்கும். காரியங்கள் இந்த தடைகளும் விலகும். எடுத்த எல்லா காரியங்கள்லயும் வெற்றியும் கிடைக்கும். வருவாய் அதிகரிக்கும். நிலம், வீடு, வாகனம் இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய திறமை முழுவதுமாக வெளிப்பட்டு அதுக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும். உங்களுடைய எதிரிகளையும் வென்று சாதனைகளையும் படைப்பீங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.